ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ். எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் ரத்னா மொபைல்ஸ் சார்பா. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த F64 ஸ்ட்ரிப்பு வெர்ஷன் 2 ஸ்ட்ரிப்பு வந்திருக்கு. அதோட அடாப்டர் வரப்போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஃப்எஸ்க்கு வந்து HS Gear 1 FBC வெர்ஷன் 2ன்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டில் அப்ராக்சிமேட்லி ஒரு 800லேருந்து 1000 வரைக்கும் கிடைக்குது. இந்த ஸ்ட்ரிப்பு எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாக்ஸ் கூட உங்களுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, பாக்ஸ் லான்ச் பண்ண டைமில் டிஃபால்ட்டாக ஒரு அடாப்டர் வந்தது, வெர்ஷன் 1 அடாப்டரு. அந்த வெர்ஷன் 1 அடாப்டரே வந்து கொஞ்சம் லேட்டராக அவங்களே சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி தான் மறுபடியும் கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம பசங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வத்தில் பாக்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு ஆர்வத்தில் பாக்ஸ் வாங்கணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் நிறைய பிரச்சனை இருந்தது. பட் நல்லா ஸ்கில்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்க, நாலேஜோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேஸ்புக் குரூப்லேயே நிறைய பசங்க டெய்லி சக்ஸஸ் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஒரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலைங்கிற பிரச்சனை சொல்கிறது, இன்னொரு தரப்பு டெய்லியும் வந்து 10 செட் 20 செட்டு போஸ்ட் ரெடி பண்ணி போடுறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னா பேசிக்காக வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படி, வெல்டு பண்ணுறதுல இருக்கக்கூடிய வந்து அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாததுனால நிறைய கனெக்ஷன் பிரச்சனை வந்தது தான். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு ஒரு FBC ஸ்ட்ரிப்பு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்களை பற்றி கவனமாக வந்து கேளுங்க. புதுசாக நீங்கள் ஸ்ட்ரிப் வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், சில ஸ்ட்ரிப்பு வாங்க போகிறீங்கனாலும் நீங்கள் என்னங்கிறத கவனமாக இந்த வீடியோவில் நாலேஜ் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக கவனிங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, அதுக்கு முன்னாடி எங்களுடைய பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஜனவரி 26ஆம் தேதி வந்து ஒரு பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெஷருக்கான ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிப்ரவரி ஆயிரம் முடியறதுக்கு. மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 23 ரைட், மார்ச்சில் வந்துட்டு 23ல் வந்து ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ், ஆண்ட்ராய்டு அட்வான்ஸ் கோர்ஸ் ஒன்று, டேரக்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது பிகினருக்கானது கிடையாது. அதில் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கிமேட்டிக்கு, இந்த மாதிரி F64 ஐசி ரீபாலிங் சம்மந்தமாகவோ ஃபால்ட் ஃபைண்டிங் சம்மந்தமாகவோ கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள், கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி ஒரு பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு விருப்பம்னா, அது வந்து பிகினருக்கானது தான். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதுவும் வந்துட்டு என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கோர்ஸ், என்ன டைமிங் உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியாக கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் அப்கமிங் பேட்சஸ் நடந்துட்டு இருக்குது. அடுத்ததான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அப்கமிங் பேட்சில், அதாவது வரக்கூடிய பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவங்க எந்த மாதிரி டே பை டே என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்து ஜீரோலேருந்து எவ்ரிடே வந்து என்னென்ன மொபைல்ஸ் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க க்ரோத் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸாக மேபி 1 or 2 டேஸ்க்கு ஒருக்கா, 1 or 2 டேஸ்க்கு ஒருக்கா அந்த பேட்சில் என்னென்ன நடக்குதுங்கிறத டெய்லி நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா, அது ஒரு கோர்ஸ் எப்படி நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கண்டிஷனில் வர்றாங்க, இங்கே எப்படி டெவலப் ஆகி ரெடி ஆகி போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவ்ல பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு பேட்ச் நான் பிளான் பண்ணியிருக்கேன். வரவங்க வந்து என்ன கத்துக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க அப்கமிங் பேட்சஸ்ல பார்க்கலாம். இது வரைக்குமே வந்து ஆரம்ப காலங்களில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சக்சஸ் பண்ணாருன்னா, இவர் பாருங்க இந்த வேலையை செஞ்சுட்டாரு, சக்சஸ் பண்ணிட்டாருன்னு கிளாஸ்ல நான் வீடியோ எடுத்து போடுவேன். பட் இது எவ்ரி பேட்சஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே ரிவ்யூ கேட்டு வீடியோ போடுறதோ, ஒரு ஸ்டூடெண்ட் சக்சஸ் பண்றதையும் வீடியோவா போடுறதோ அப்படிங்கிறது வந்து தேவையே இல்லாம அங்க ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் ஆகிறதும், தேவையே இல்லாம சப்ஸ்கிரைபர்ஸை வந்துட்டு நம்ம வீடியோ போட்டு டார்ச்சர் பண்றதும், இது மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி டெய்லி போஸ்ட், டெய்லி வந்து ஸ்டூடெண்ட் சக்சஸ் ரிப்போர்ட்டுகளை வந்து ஷோ பண்றதை கட்டே பண்ணிட்டோம். பார்த்தா பிளேலிஸ்ட்ல ஒரு 2000 வீடியோ 3000 வீடியோ நான் போஸ்ட் போட்டு அது தேவையில்லாத வேலையா எனக்கு பட்டதுனால தான் நாங்கள் அதை பண்றது இல்லை. அப்கமிங் ஒரு பேட்சஸ்க்கு மட்டும் நான் அதை பண்றேன். என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி சக்சஸ் பண்றாங்க, எவ்வளவு பேர் படிக்க வராங்க என்னங்கிறத நான் டெய்லி நான் அப்டேட் பண்றேன். எங்களுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு நானும் வேலை செய்வேன், சேம் டைம் வந்து என்னென்ன வேலையெல்லாம் எப்படி செய்யணுங்கிறத லைவ்ல பேட்ச்ல செஞ்சு காமிச்சு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே லைவ்ல சக்சஸ் பண்றாங்க. நாங்க அதை வந்து வீடியோவில் வந்து ஷூட் பண்ணி அதை வந்து எடுத்து டெய்லி போஸ்ட் போட்டு ப்ரமோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாததுனால தான் அந்த வேலையை நாங்கள் செய்யறது கிடையாது. மாறுதெல்லாம் நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. ஆர்வம் இருக்கக்கூடிய ஆல்ரெடி முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிஞ்சா எங்களுடைய Facebook குரூப்ல போஸ்ட் போடுங்கன்னு சொல்றதோட சரி. அந்த Facebook குரூப், எங்களுடைய Facebook குரூப்ல போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட படிச்சுட்டு போயிட்டு எவ்வளவு மொபைல்ஸை ரெடி பண்ணி சக்சஸ் ரிப்போர்ட் போடுறாங்கிறத நீங்க பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் இங்க உட்கார வச்சு என் கண்ணு முன்னாடி அவர் ஐசிஆர் இப்படி ரீபால் பண்ணு அப்படி ரீபால் பண்ணு நான் சொல்லி அவர் அந்த வீடியோக்காக நான் அவரை ரெடி பண்றது, இல்ல ஒரு செட்டை கையில கொடுத்துட்டு அதுல இருக்கிற ஃபால்ட்டை நான் கூடவே இருந்து கைட் பண்ணி அவரை ரெடி பண்ணி வைக்கிறது, அதை வீடியோவா
ஷூட் பண்ணி போடுறது மேட்டர் இல்லை. அவருக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் தான், கூட இருக்கணும், கைடு பண்ணணும் தான். பட் அதை வீடியோவா எடுத்து நான் போஸ்ட் பண்ணி அதை வந்து பெருசா காமிக்கிறத விட அந்த ஸ்டூடெண்ட்டை நான் வந்துட்டு டீச் பண்ணி அவரை அனுப்பிச்சுடணும். ஃப்ரீயா அவர் போயிட்டு அவரோட டேபிள்ல உட்காந்து ரியல் கஸ்டமரோட செட்டை வாங்கி அதுல அவர் வந்து எந்த யாரோட சப்போர்ட்டும் இல்லாம ஸ்கீமேட்டிக்கை மட்டும் பார்த்து அவர் உட்காந்து ஒரு மொபைலை ரெடி பண்றாருன்னா அதுதான் ஆக்சுவலா அவர் வந்து ரெடி ஆனதுக்கான ரிசல்ட்டே. அதுதான் ஒரு டெக்னீஷியன் 100% ரெடி ஆயிட்டாருங்கிறதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து இங்க படிக்கிறாரு, எக்ஸாம் அவர் டேபிள்ல தான் எழுத போறாரு. எக்ஸாம் எழுதும்போது டீச்சர் நானும் கூடவே நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கிறது அது சரியா வராது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தரை இங்க உட்கார வச்சு நான் வேலை செய்ய வைக்கிறத விட, வேலை செஞ்சு அதை வீடியோவா போஸ்ட் பண்றதை விட, அவரோட கடையில போய் உட்காந்து 3 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு அவர் வந்து ரெடி பண்ணி போஸ்ட் போடுறாரு, அவரே தனியா உட்காந்து வந்து ஒரு மொபைலை ரெடி பண்றாரு, என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் அட்டன் பண்றாருன்னா அதை தான் நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ரிசல்ட்டா நான் எப்பவுமே பார்ப்பேன். இங்கே ரெகுலராக நான் டீச் பண்ணுறதும் சொல்லிக் கொடுக்குறதும் கைட் பண்ணுறது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் செஞ்சு வீடியோ போடுறது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, நிறைய பேர் சார் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி போஸ்ட் போடுங்கன்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். தேவையே இல்லாமல் இவர் இவர் ஒன்றுமே தெரியாமல் வந்தார், இவர் வந்து லைட்டிங் ரெடி பண்ணிட்டார், இவர் எதுவுமே தெரியாமல் வந்தார், இவர் சிபி ரீபால் பண்ணிட்டாருன்னு தேவையில்லாமல் டெய்லி நான் அதை வந்துட்டு ஒரு பேட்ச் டெய்லி வீடியோ எடுத்து அதை போட்டுகிட்டே இருந்தேன்னா, திரும்பவும் சொல்கிறேன், பிளேலிஸ்ட்டில் 2000 வீடியோ 3000 வீடியோ இருக்குமா ஒழிய மற்றபடி அது ஒன்றும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்றா இருக்கும். வெறும் வெத்து விளம்பரமோட நான் ஃபீல் பண்ணுறேன். அது அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ F64 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 வகையான ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து EMMCக்கு, இன்னொன்று வந்து UFSக்காக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்ட்ரிப்பும் இவங்க மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். இதை மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப்பே ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிக்கும். இப்போது இந்த ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா UFSக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிப்பு வந்து ஹை ஸ்பீடு கியர் 1ல தான் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஹை ஸ்பீடு கியர் 1னா 80 MB/s கீழே தான் வந்துட்டு உங்களுக்கு அது கனெக்ட் ஆகணும். ரீட் ரைட் ஸ்பீடு வந்து அதுக்குள்ளே தான் கனெக்ட் ஆகணும். பட் ஆனால் இது கியர் 2ல கனெக்ட் ஆகுது. அதாவது 200 MBக்கும் மேலே வரைக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் நடக்குது UFSல. நான் EMMC இன்னும் செக் பண்ணல. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு வந்து அவங்க மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறதுனால அதுலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிப்செட்ஸ் மாஸ்ஃபெட் எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் என்ன அப்படின்னா, உங்களுடைய ISP அடாப்டரில் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் பண்ணியிருக்க கூடாது. அப்படியே நீங்க ISP அடாப்டர்ல வந்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த மாடிஃபிகேஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அதாவது நீங்க பண்ணின மாடிஃபிகேஷன்ஸை ரிமூவ் பண்ணிருங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்கோப்ல நான் வந்துட்டு ப்ராப்பரா காட்டுறேன் நான் இப்போ. சரி, ரெண்டாவது இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ISP அடாப்டர் வெர்ஷன் 2 வந்து இன்னும் பிப்ரவரி 1 அல்லது 2 வீக்குள்ளாரையே உங்க கைக்கு வந்துடும். ISP அடாப்டர் வெர்ஷன் 2 ஓகேவா? இப்போ நம்மளாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ISP வெர்ஷன் 1. ISP வெர்ஷன் 2 வந்துட்டு பிப்ரவரி 1 ஆர் 2 வீக்குள்ளாரையே எல்லா யூசருக்கும் கிடைக்கும். அது எதுக்காக சார்? அப்போ அதுக்குள்ள நான் வந்து ஸ்ட்ரிப்பை வாங்கலாமா வேணாமா, அடாப்டரே வாங்கிக்கலாமா, அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறது ஒரு சின்ன குழப்பம் உங்களுக்கு அந்த கேள்வி வரும். ISP இந்த ஸ்ட்ரிப்புக்கும் அடாப்டருக்குமான பிரைமரி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிப்பு வந்து உங்களுக்கு அவங்க சொல்றது கியர் 1ல கனெக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. வரக்கூடிய ISP அடாப்டர் வெர்ஷன் 2 வந்து கியர் 3 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ஸ்பீடு வந்து கனெக்ட் ஆகும். அது கம்ப்ளீட் மாடிஃபைடு அண்ட் கம்ப்ளீட் டெஸ்டட் PCP. அதனால நீங்க எந்த விதமான மாடிஃபிகேஷனும் பண்ண வேண்டியது இருக்காது. அது 2 Type-C கனெக்டரோட வருது. அந்த அடாப்டர் வந்தீங்கன்னா 2 Type-C கனெக்டர் வந்து அந்த அடாப்டர்லேயே வந்துடும். நீங்க ஜம்பர் அடிக்கிறதுக்குலாம் வேலை இல்லை. நீங்க வந்துட்டு UFSனா UFSக்கு ஒரு Type-Cயும், EMMCனா EMMCக்கு ஒரு Type-C அடாப்டரும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு அதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி FBC-யோடயே வந்துடும். நீங்க Type-C வந்து ISP வெர்ஷன் 2ல கனெக்ட் பண்ணிட்டு டைரக்டா மதர் போர்டில் வெல்டு பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஏதாவது மூர் கோட ஏதாவது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். மேபி Facebookல நீங்க பார்த்துருக்கலாம், கிரீன் கலர் போர்டு ஏதாவது வர மாதிரி இல்லை, பிளாக் கலர்ல ஒரு போர்டு வரும். ஸ்விட்சஸ் எல்லாம் எதுவுமே வராது. ஜஸ்ட் Type-Cல மட்டும்தான் 2 கனெக்டர்ஸ் வருது. இது ISP வெர்ஷன் 2 அடாப்டர் பிப்ரவரி 2 வீக்குள்ளாரே அதிகபட்சம் உங்களுக்கு கிடைச்சிடும். 1 வீக் கிடைச்சிடும், இல்லைன்னா 2 வீக் கிடைக்கும். ஆல்ரெடி வந்து அங்க அவைலபிலிட்டி இருக்கு சைனால. இப்போ இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு பிரைமரி வந்து ஸ்பீடு இல்லை சார் நான் பழைய அடாப்டர்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஸ்ட்ரிப்பு வேணால் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் தான் வந்து இந்த ஸ்ட்ரிப்புக்கும் வரப்போகிற வெர்ஷன் 2 F64 அடாப்டருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பழைய அடாப்டரை வச்சுட்டு ரொம்ப சின்ன மாடிஃபிகேஷன், அதாவது ஒரே ஒரு ரெசிஸ்டர் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு எல்லா வேலைகளையுமே ஆல்ரெடி நம்ம பசங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை கூட பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது, அதில் குழப்பம் இருக்குது அப்படின்னா, நிறைய எக்ஸினாஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்கிற பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரிப்பை வந்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கி இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். பழைய இது வந்து உங்களுக்கு சீப்பும் கூட, அதாவது 1000 rupees அப்ராக்சிமேட் அல்லது அதை விட குறைந்த விலை கூட உங்களுக்கு கிடைக்கலாம்.
இந்த இவை நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை நான் வெர்ஷன் 2 அடாப்டரே வாங்கிக்கிறேன்னா இதை தவிர்த்துட்டு வெர்ஷன் 2 அடாப்டரே நீங்கள் வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இதோட ரீடர் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஆல்ரெடி இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய பழைய அடாப்டரில் மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுறணும். அதில் மாடிஃபை பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணாதீங்க. அது போகவும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் சில இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த பிக்சர்ஸையும் நான் இப்போ ஸ்க்ரீனில் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். நான் வெர்ஷன் 2 ISP அடாப்டரோட பிக்சரும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UFS அடாப்டர் மட்டும், UFS ஸ்ட்ரிப்பை மட்டும் நான் கனெக்ட் பண்ணி வெல்டு பண்ணி வச்சிருக்கிறேன். சாம்சங் M33 5Gயில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ISP அடாப்டர் மட்டும் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு மட்டும், அதை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சாஃப்ட்வேர்லேயும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து M33 5G நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சது தான். இது வந்து வெல்டு பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்பியில் தான் வெல்டு பண்ணியிருக்கிறேன். சரி, இந்த மாதிரி இந்த அடாப்டரில் தான் நான் வந்துட்டு இந்த ஒயரில் தான் நான் வெல்டு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் வெல்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி 2UL இந்த மெக்கானிக்கலெல்லாம் வருது இல்லையா, 0.02 mm ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 0.02 mm ஒயரில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்கும். CPU ட்ரில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 0.02லையும் நீங்கள் டேரெக்டாக வெல்டு பண்ணுற மாதிரி சாம்சங்கில் வெல்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பெரிய ஒயர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்டிங் வந்து எப்போவுமே ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பராக நீங்கள் வெல்டிங் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷன் பிரச்சனைகள் எல்லாம் வரும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் ரைட் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடாப்டரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வெல்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பாக்ஸை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வெல்டெல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் பாக்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன். USB 3.2ல போட்டிருக்கிறேன். ISPயில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல டிடெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் டிடெக்ட்டுங்கிற ஆப்ஷனை மட்டும் நான் கொடுக்குறேன். பாக்ஸு டிடெக்ட் ஆகலை. கரெக்டாக மொபைல் வந்து டிடெக்ட் ஆகலை, எந்த ரெஸ்பான்ஸுமே வரலை. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ISP மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ISP மோடு நான் வந்து செக் கொடுக்கணும். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம டிக் பண்ணணும். இந்த இடத்துல செக் கொடுக்கணும், நான் கொடுக்கல. இப்போ கனெக்டே ஆகலை அப்படின்னாக்கா சில நேரங்களில் நம்ம வந்து இப்போ நான் ISP மோடு கொடுக்குறேன். ஆக்சுவலாக ISP மோடு செலக்ட் பண்ணணும். ISP மோடை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்பவும் ரீகனெக்ட் கொடுக்குறேன். அப்பையும் என்ன ஆகலை, டிடெக்ட் ஆகலை. கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். ஸ்கீமேட்டிக்கை பார்த்து ஸ்கீமேட்டிக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து RxTX வெல்டு பண்ணி உங்களுக்கு ஒரு வேளை கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, இது வந்து Exynos CPU கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா RxTXை வந்து இன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது இப்போ கவனமாக பாருங்கள். நான் அது வந்து என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஸ்டாப் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல UFS-M டிரான்ஸ்மிட்டிங் இன்வெர்ட் DP இன்வெர்ட் DMDPன்னு இருக்கு இல்லைங்களா, RxTX இன்வெர்ட் பண்ண சொல்லி இங்கே ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் செக் கொடுக்குறேன். இந்த ரெண்டையும் வந்து நான் இப்போ டிக் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு நான் எகைன் டிடெக்ட் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ கனெக்ட் ஆகுதுங்களா, இப்போ போர்டு டிடெக்ட் ஆகுது. இது என்ன மாடல்? இது வந்து M336B M33 5G இல்லையா. ஓகே, இது மாதிரி நமக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா நமக்கு என்ன செய்யணுங்கிறது முதல்ல புரிஞ்சிருக்கணும். நான் இப்போ மறுபடியும் டிஸ்கனெக்ட் கொடுக்குறேன். ஓகே, டிஸ்கனெக்ட் கொடுத்துட்டேன். இப்போ நாளையுமே அன்செக் பண்ணிட்டு இந்த ரெண்டை மட்டும் கீழே இந்த ரெண்டை மட்டும் செக் கொடுத்துட்டு ISP மோடையவே நான் இப்போ கனெக்ட் பண்ணல. ISP மோட டிக்கே கொடுக்கல. எகைன் நான் கனெக்ட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ISPயில் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது அது எடுத்துக்கும். நான் இப்போவும் ISPயை வந்து நான் செக் பண்ணலை, ஆனாலும் கனெக்ட் ஆகுது. தெரியுதா? இப்போ நான் ISP மோட டிக் கொடுக்கவே இல்லை, ஆனாலும் கனெக்ட் ஆகுது. நம்ம ISP அடாப்டர் போட்டிருக்கும் போது அந்த ISP அடாப்டரோட சீரியல் நம்பர் அதை வச்சு அதுவே ISP அடாப்டர் தாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல ISP மோட செக் கொடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் இந்த இடத்துல இப்போ என்ன செய்கிறேன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கியர் 2க்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் கியர் 2க்கு சேஞ்ச் பண்ணுறேன். கியர் 2க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் நான் டிடெக்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னது கனெக்ஷன் பிரச்சனை இருக்கக்கூடியது. இப்போ மறுபடியும் அகைன் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஹை ஸ்பீடு கியர் 2ல் கனெக்ட் ஆகிருக்குதுங்க. நான் இப்போ இது வந்து MT128 மைக்ரானோட 128 கார்டு. இது சரிதானே?
128 GB கார்டு, மைக்ரானுடைய 128 GB கார்டு, UFS 2.2 வெர்ஷன் இது. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை மட்டும் செக் பண்ணிடலாம். நான் இப்போ சிஸ்டம் ஃபைலில் வந்துட்டு நான் ரீட் பண்ணி காட்டுறேன், சூப்பர் ஃபைலில் வந்து ரீட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் ரீட் மட்டும் கொடுக்குறேன். டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம நியூ ஃபோல்டர் 3க்குள்ளார நம்ம இதை சேவ் கொடுப்போம். இப்போ என்ன ஸ்பீடில் ரீட் ஆகுதுன்னு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ண முடியும். ஹை ஸ்பீடு கியர் 2ல் இப்போ இங்கே ரீட் ஆகிட்டு இருக்குது. ஃபைலோட சைஸ் வந்து 11 GB, நியர் 11 GB வருது. இருந்தாலும் இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 206, 220 இதில் வந்துட்டு ரீட் ஆகிட்டு இருக்கு. 220, 231 வரைக்குமே போகுது. எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து 54 செகண்ட் எடுத்திருக்கு இல்லையா? சூப்பர் ஃபைல் வந்து ரீட் ஆகிறதுக்கு 54 செகண்ட் டைம் எடுத்திருக்கு. 11 GB ஃபைல் வந்து ரீட் ஆகிருக்கணும். நியூ ஃபோல்டர் 3ல் நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? 11 GB காமிச்சுது. 10.9 GB ரீட் ஆயிருக்கு. ஓகே, 10.9 GB ரீட் ஆயிருக்கு. இப்போ நான் இதே ஃபைலை திரும்பவும் அதே ஃபோல்டரில் நான் ரீரைட் பண்ணுறேன். என்ன நடக்குது, ரைட்டிங் ஸ்பீடையும் செக் பண்ணிடுவோம். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்பீடு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதே சிஸ்டம் ஃபைலில் வந்து இப்போ நம்ம ரைட்டிங் வந்து செக் பண்ணி பார்ப்போம். சூப்பரில் நான் செக் பண்ணிவிட்டு அந்த சூப்பரை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே சூப்பர் ஃபைல் நம்ம ரீட் பண்ண சூப்பர் ஃபைல் 10.90 GB இருக்குது. நான் லோட் பண்ணிக்கிட்டேன். லோட் பண்ணிட்டு இதை நம்ம ரைட் பண்ணுவோம். என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அந்த ஒரு ஃபைலை மட்டும் ரைட் எஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ரைட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ரைட்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 168 MB 160 MB per செகண்டில் ரைட் ஆகிற மாதிரி காமிக்குது. மேபி UFS 3.0, 3.1, 4.0 கார்டுக்கு மேலே போகும்போது அந்த மாதிரி கார்டுகள் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்பீடாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்லைட்லி ஃபாஸ்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே போதுமான ஸ்பீடு தான். நம்ம வந்து 150 MB 200 MBங்கிறது டூ மச் ஃபாஸ்ட்டு. நம்ம இதை விட பெரிய 11 GB ஃபைல் எனக்கு ஒரு நிமிஷத்தில் ரீட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன போய் அதுக்கு மேலே ஸ்பீடு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ISPலேயே வந்து போதுமான வேகம் இருக்குது. ஏன்னா நம்ம மற்ற பாக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது டூ மச் ஃபாஸ்ட்டு. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்கள் ரைட்டிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிருக்கு. ரைட்டிங் ஸ்பீடு வந்து 1 minute 7 seconds டைம் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் பாருங்கள். எத்தனை GB, 11 GB ஃபைல் வந்து எனக்கு ரைட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ரீடர் இப்போ உங்களுக்கு இந்த விண்டோவில் நான் காமிச்சதில் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கனெக்ஷனில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம். சேம் டைம் ரீடிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, ரைட்டிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது UFS 2.2ல் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். சேம் டைம் UFS வெர்ஷன் அடாப்டர் 2 வெர்ஷன் வரப்போகுது. அது பிப்ரவரியில் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு தகவல் தான். மேபி நீங்கள் ஃபேஸ்புக்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த அடாப்டர் வெர்ஷன் 2 அடாப்டரில் சுவிட்செல்லாம் வர மாதிரி பிக்சர்லாம் நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம். பட் ஆனால் வந்து சுவிட்செல்லாம் வராது. ஜஸ்ட் 2 Type C மட்டும் கனெக்ட் வரும். நம்ம வந்து Type Cயில் வெல்டு பண்ணி கனெக்ட் பண்ணி வெல்டு பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்சால் அந்த பிக்சர் உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது போடுறேன். சரி, இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் இந்த அடாப்டரை மட்டும் நான் காமிச்சிடறேன். வேறு இதில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வெர்ஷன் 2 அடாப்டர் வந்ததுன்னா உங்களுக்கு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? இதில் நான் உங்களுக்கு மைக்ரோஸ்கோப் வியூவில் வந்துட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இங்கே பாருங்கள், நான் இதெல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா USB-யை கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப இதுவும் கூட உபயோகமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். USB-யை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஸ்பீட் இருக்கும், ரீட் ரைட் ஸ்பீடு பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் USB-யை கனெக்ட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் கிளாக் வந்து CPU-ல ஜென்ரேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக UFS கனெக்ட் ஆகிக்கும். நீங்கள் வந்து கிளாக் லைனை தனியாக வெல்டு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து பாருங்கள் வெல்டு பண்ணியிருக்கேன். நான் இது வந்து மைக்ரான் சிப்பு வெல்டு பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களே எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அடாப்டரில் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸோ அல்லது இந்த மாதிரி ஸ்விட்சஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, நானும் அதை கனெக்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஸ்விட்சஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்விட்ச் எல்லாம் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த இதில் எதுவுமே வேண்டாம். இந்த சைடில் எந்த விதமான மாடிஃபிகேஷன்ஸுமே பண்ண வேண்டாம். இப்போ நான் பழைய அடாப்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எந்த விதமான மாடிஃபிகேஷன்ஸும் வேண்டாம். ஸ்விட்சஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. பேக் சைடில் கவனமாக பாருங்கள். பேக் சைடில் ஃபஸ்ட்டு இந்த கனெக்டருக்கு கீழே வெர்ஷன் 1 அடாப்டர்லேயே முதல்ல வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 511 2 ரெசிஸ்டர் இருந்திருக்கும்.
இந்த மாதிரி 2 ரெசிஸ்டர் வந்துருக்கும். இந்த 2 ரெசிஸ்டரையும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெர்ஷன் 1 அடாப்டராக இருந்தால் ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. செகண்ட் வந்து அடாப்டரில் அவங்களே வைக்காம தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று சரியா, இது வந்து ரிமூவ் இங்கே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்தது இந்த சைடு கனெக்டருக்கு மேலே இந்த இது கீழ்ப்பக்கம், இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்த அடாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 470 ஓம்ஸில் 3 ரெசிஸ்டர், அதாவது R19 R18 R17 இந்த 3 ரெசிஸ்டரும் ரெண்டாவது வந்த அடாப்டரில் 0 ஓம்ஸில் தான் இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. ரொம்ப இனிஷியலாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 470 ஓம்ஸில் இருக்கும். அதை இந்த மாதிரி பைபாஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க இந்த 3ஐயும் சரியா, இல்லைனா 0 ஓம்ஸ் ரெசிஸ்டருக்கு மாற்றி விட்டுருங்க. இது அடுத்தது இந்த இடத்துல R6, அதாவது இந்த R6 ரெசிஸ்டர் இந்த இடத்துல வருது இல்லையா, இது R6, இது R7, இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது R7, இது வந்து R6 ரெசிஸ்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு 10 ஓம்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள ஏதாவது ஒரு ரெசிஸ்டரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அதையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எந்த விதமான மாடிஃபிகேஷனும் இதில் இருக்கக்கூடாது அடாப்டரில். அப்போ தான் இந்த ஸ்ட்ரிப் வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுத்துட்றேன் ஸ்க்ரீனில். இந்த இடத்துல ஓம்ஸ் யூஎஃப்எஸ்ல வந்து இந்த இடத்துல ஓம்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ஓம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் எக்ஸினாஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ஓம்ஸும் செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. குவால்காமா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 16 ஓம்ஸை வச்சுக்கோங்க. எம்டிகேவாக இருந்தால் 22 ஓம்ஸுக்கு மாற்றிக்கோங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிப்பில் அது கான்ஃபிகர் ஆகிக்கும், பாக்ஸில் அது கான்ஃபிகர் ஆகிக்கும். நீங்கள் அதை வந்து மேனுவலாக எந்த விதமான ரெசிஸ்டர்ஸும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்காது. இந்த தகவலை மறுபடியும் சொல்லிடுறேன். எம்டிகேவாக இருந்தால் 22, குவால்காம் கனெக்ட் ஆகலைன்னா 16, எக்ஸினாஸாக இருந்தால் நன்லேயே விட்டுருங்க. இது போக அடுத்தடுத்த டெஸ்டிங்கில் அப்டேட்டில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். F64 சார்ந்து, அதாவது அடாப்டர் வெர்ஷன் 2க்கும் ஸ்ட்ரிப்புக்குமான வித்தியாசம் என்ன, அடாப்டர் 2 எப்போ கிடைக்கும், ஸ்ட்ரிப்பு வந்து என்ன வேகத்தில் ரீட்ரைட் ஆகுது, ISP அடாப்டர் நீங்கள் மாடிஃபிகேஷனை பற்றி என்ன பேசியிருக்கிறேன், செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓம்ஸ் வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறது நான் சொல்லியிருக்கிறேன். கனெக்ட் ஆகல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கனெக்ஷன் பேராமீட்டரில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க, லைக் பண்ணுங்க. எல்லா வீடியோவையுமே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கடந்து போகிறத விட நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக ஒரு கமெண்ட்டோ ஒரு லைக்கோ நீங்கள் போட்டு எங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணும்போது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடலாங்கிற எண்ணமே வரும். முதல்ல விட இப்போ கொஞ்சம் வீடியோ குறைஞ்சிருச்சு. இந்த வீடியோ இன்னும் அதிகமாக இன்னும் டேட்டாஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதுக்கு ஒரு லைக் கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.